என்றால் கர்த்தர் ஒருவரே யுத்தம் பண்ணுவார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமேன் சொல்லுங்கள். சோ ஈசாக்கோட கர்த்தர் இருக்கிறத கண்டிப்பா இவனோட ஆண்டவர் இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா இவ்வளவு தூரம் நாங்க சண்டைக்கு இழுத்து கூட இவன் வரவே இல்லையே, இத்தனை பிரச்சனை பண்ணியும் அவன் வரவே இல்லையே, இவ்வளவு வாக்குவாதம் பண்றோம் வரவே இல்லையே. அப்போ ஆண்டவர் கூட இருக்கிற மனுஷன்தான் சண்டை நம்ம போட்டா கூட அமைதியா போக முடியும்னு சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கண்டு கொண்டார்கள். ஆமேன் சொல்லுங்கள். அந்த வாக்குவாதத்தை விட்டுருங்க, அந்த சண்டையை விட்டுருங்க, அவர்களுக்கு விரோதமா போறதை விட்டுருங்க. நான் நம்புறேன் நமக்காக தேவனே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்போ நம்பர் 1, முதலாவதாக நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறத எதிரிகள் எப்போ கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, அவங்க என்னதான் டார்ச்சர் பண்ணினாலும் நான் என்ன பண்ண போறேன்னா, நான் அமைதியா இருக்க போறேன், நான் அமைதியா இருக்க போறேன், நான் யுத்தம் பண்ண மாட்டேன், எனக்காக இயேசு யுத்தம் பண்ணுவார். ஒருவேளை இன்னைக்கு இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பாச நான் எப்படி விட்டுட்டு இருக்கிறது, நான் விட்டுட்டு இருந்தா இன்னும் கொஞ்சம் அவன் ஈசாக்கு அவர்களிடத்துல சண்டை போடுகிறத நிறுத்த இன்னும் கொஞ்சம் அதிகமா பிரஷர் கொடுத்தாங்க. ஏசேக்கில் அமைதியா போயிட்டா உடனே சித்தனாவுக்கு வந்துட்டாங்க. பாருங்களேன், அப்படியே நீங்க இந்த அதிகாரம் ஆரம்பத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அங்கே இருந்து பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஈசாக்கு பஞ்சமுள்ள தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு அறுவடை செஞ்சார். அவனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்தாங்களோ இல்லையோ அப்போல இருந்தே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏசேக்கு சித்தனான்னு நம்ம 2 தான் வாசிக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் தோண்டின பல துறவுகளை அவன் தோண்டினான், எல்லாத்தையுமே அவங்க மூடி போட்டாங்க. ஆனா அவன் என்ன பண்ணலைன்னா, சண்டை பண்றதும் வாக்குவாதம் பண்றதும் பிரச்சனை பண்றதும் ஏன் வேலை இல்லை, அது யார் வேலைன்னா அது கர்த்தர் வேலை. ஆமேன் சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் அந்த வேலைக்கு நான் இனி போவது இல்லை, நான் ஜெயிக்க மாட்டேன் அப்படி போனா. ஆனா நான் அமைதியா இருந்தா எனக்காக கர்த்தரே அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எனக்காக ஆண்டவரே அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சொல்லுங்க, ஆண்டவரே நான் அமைதியா இருக்கிறதுக்கு எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே, நான் மௌனமா இருக்கிறதுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. உங்க சமூகத்துல கொடுத்துட்டு, தகப்பனே நான் வழக்காடாதபடி நீர் வழக்காட கொடுத்துட்டு நான் அமைதியா இருக்க, அப்பொழுது நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்கிறதை சகல பேரும் கண்டு கொள்ளுவார்கள். ஆமேன் சொல்லுங்கள். நேற்றைய தினத்திலே ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு வாலிப தம்பியை சந்திச்சேன். அப்போ அவன் ரொம்ப அழகா ஒரு சாட்சி சொன்னான். அவன் ரொம்ப உயர்ந்த ஒரு